மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற மாணவர்களே, மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்களுடன் இன்று நமது சேனலில் கார்த்திகை தீப வரலாறு அப்படின்னா என்னங்க, என்ன புதுசா இருக்கு ஒரு டாபிக். கார்த்திகை தீப வரலாறு. இந்த கார்த்திகை தீபம் உருவான விதம் என்ன? இந்த கார்த்திகை தீபத்தினால் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகின்றன? இந்த ராசிக்கு ஏற்ற தீபங்கள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த கார்த்திகை தீப வரலாறு மற்றும் ஒரு அறிவியல் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி நடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை, சோதிமதி ஆடவரும் சூடுமலை, நீதி தலைக்கும் மலை ஞான போதகரே வாவென்று அழைக்கும் அண்ணாமலையே. இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் ஆவர். இவர்களுடைய வேலை என்னவென்று பார்த்தால், படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதன் முறையே இவர்களுடைய பொறுப்பாகும். இவர்களில் மகேஸ்வரர் எனப்படும் சிவனுக்கு இந்தியா முழுவதிலும் திருக்கோவில்கள் உள்ளன. இந்த உலகமானது நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே கொண்டு சிவ வழிபாட்டில் இந்த 5 பூதங்களையும் முன்னிறுத்தி தனித்தனியாக 5 இடங்களில் உள்ள கோவில்கள் 5 பூதங்களாக வழிபட்டு வருகின்றனர். இந்த 5 சிவதலங்களையும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கிறோம். பஞ்சம் என்றால் 5 என்று பொருள்படும், பூதம் என்றால் பொருள் என்று புறப்படும். அப்ப இந்த பூதம் என்பது பொருள் அல்லது சக்தி என்பதாகும். இந்த பஞ்சபூதங்கள் என்றால் 5 மூல சக்திகள் அல்லது 5 அடிப்படையின் மூல ஆதாரங்களை குறிப்பதாகும். இவற்றில் ஒன்று குறைந்தாலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைக்க முடியாது. ஆகவே இவற்றை இறைவனுக்கு இணையாக மதித்தனர் நம் முன்னோர்கள். ஆகவே முத்தொழிலும் முதலான சிவனின் தலத்தில் 5 பூதங்களையும் வணங்கி வழிபட்டனர் அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள். அவர்களுடைய அடிப்படையினுடைய பஞ்சபூதங்கள் ஒளிவெற்று சிறப்படைய வேண்டும் என்பதால் 5 முக விளக்கு நம்மளுடைய வீடுகளிலே நாம் வைத்திருக்கிறோம். இதே மாதிரி எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா தீபாராதனையும் 5 என்ற எண்ணிக்கையிலேயே நடத்தப்படுகின்றன. பஞ்சபூதங்களை பற்றி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நம்முன்னோர்கள் ஒவ்வொரு பூதகத்திற்கும் ஒரு பெயரும் ஒரு தலத்தையும் ஏற்படுத்தி உள்ளனர். இதைத்தான் பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கிறோம். அவை என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம், திருவாரூர் அமைந்துள்ள சிவனாலயம். நீர் திருவனைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, வாயு திருத்தலம் திருக்காளகஸ்தி, ஆகாய திருத்தலம் சிதம்பரம். எனவே இந்த பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக திருவண்ணாமலை மற்ற தலங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் தனித்துவம் பெற்றதாகவும் அமையப்பெறுகிறது. சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகும். நினைத்தாலே முக்தி தரும் தலம் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாதீஸ்வரர் வரலாறாக வடிவம் எடுத்து சிவராத்திரி விழா என்று உன்னதமான பெருமையுடைய ஒரு தலத்தை உருவாக்கியதுதான் இந்த திருவண்ணாமலையில் அமைந்திருக்கிற அண்ணாமலேஸ்வரர் கோவில். சிவன் கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமால், பிரம்மா இவருக்கும் அக்கினி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நன்னாளிலே தீபத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. மலையில் தீபம் ஏற்றப்பட்டவுடன் மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று விண்ணதிர முழக்கமிடுவார்கள். அப்படி முழக்கமிடக்கூடிய அந்த நல்ல நேரத்திலேயே இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனம் என்னும் ஆன்மாவை அழித்து உன் முகத்தால் அத்துவை ஜோதியையும் காண்பதுதான் தரிசனமாகும் என்று ரமண மகரிஷி குறிப்பிடுகிறார். தீப தரிசனம் பிறவி பின்னணி அறுக்க வல்லது என்பது ஐதீகம். இந்த கார்த்திகை தீப திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு திருநாளாக
நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள தமிழர்களுடைய பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது வருகிறது. கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தமிழ் இலக்கியங்களும் சங்ககால தொல்காப்பியங்களும் இலக்கியங்களும் இந்த கார்த்திகை தீப திருநாளை பற்றிய நிறைய குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன. எனவே இந்த தீப திருநாள் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமான் ஒளிமயமாக காட்சியளிக்கிறார். நினைவு கூறும் வகையிலேயே தீபத்தினத்தன்று திரு அண்ணாமலையார் உச்சியிலேயே மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த திருநாள் முருகக்கடவுள் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலானோர் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடித்த பின் அகல் விளக்கு ஏற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள். இதுதான் தீபத் திருவிழாவின் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இதை பாருங்க, அறிவியல் பின்னணினா என்ன? இந்த கார்த்திகை தீபம் தமிழகத்திலே கொண்டாடப்பட்டு மிக முக்கிய விழாக்களிலே ஒன்று. இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி நன்னாளிலே கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாள் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கார்மேகம் சோனை மலை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம். கார் என்றால் கார்த்திகை என்று வழங்கப்படும் காந்தல் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம் எனப்படும். விண்மீன்கள் கூட்டமும் கூட கீழ வானிலை மலையும் தோன்றும் மாதம் கார்த்திகை மாதம். நமது சங்க இலக்கியங்கள் இதை பற்றியான ஒரு குறிப்பு என்ன சொன்னா, அந்த காலத்துல ஒன்று என்பதில் எந்த ஓர் ஐயமும் இல்லை. இந்த விழாவை பற்றி நம் மதங்கள் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் அறிந்தவைகளே நிறைய. இந்த விழாவின் பின்னணியில் ஒரு அறிவியல் உண்மை ஒளிந்திருப்பது நம்மில் பலர் அறியாத ஒன்று. நம் நாட்டில் பரவி வரும் டெங்கு போன்ற நோய்களில் இருந்து நம்மை காப்பதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருமருந்து. தமிழகத்தில் மழைக்காலம் முடிந்த நிலையில் கொசு மற்றும் இன்ன பிற நுண் உயிரிகள் பெரிதும் பரவுவது இந்த கார்த்திகை மாதம். நம்மை காத்து கொள்வதற்காக இந்த தீப திருநாள் வழிவகை செய்கின்றது. கார்த்திகை தீபத்தோட பயன்படுத்தக்கூடிய அந்த நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் பருத்தி திரியில் எரியும் போது அதிலிருந்து வரும் நெடியானது கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் தடைபடுகிறது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லி வைத்திருக்கிறாங்க, இந்த கார்த்திகை மாதம் ஒரு லேசான மேக வானமூட்டத்துடன் காணப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சிறு சிறு உயிரினங்கள்லாம் நிறைய பெருக ஆரம்பிக்கும். அந்த கொசுக்கள் வராமல் இருப்பதற்காக வீடுதோறும் விளக்கேற்றி வைத்து விளக்கெண்ணெய் தீப எண்ணெய்கள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி விளக்கேற்றி வைத்து பஞ்சுத்திரி போட்டு நம்ம எரிக்கிறப்ப அதனுடைய புகைகள் எல்லா பக்கமும் சுழற்சியாகிறதுனால அந்த கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்கள் மலடாகி இறந்து போயிடும். நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தையும், அதே மாதிரி இருக்கக்கூடிய பிணி பீடைகளை அகற்றி இறைவன் ஒருவனே திருநாமங்களை உச்சரிக்கும் விதமாக இந்த அண்ணாமலையாருடைய எண்ணங்களை போற்றும் விதமாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. அண்ணாமலையும் அண்ணாமலையே போற்றி, கண்ணார முதற் கடவுளையே போற்றி, அண்ணாமலையாரின் திருவருண் சரணங்களையே போற்றி என்று கூறிக்கொண்டு மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இந்த ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வர்றது மாதிரி பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு இதில் இந்த கார்த்திகை தீபம் ராசிக்கேற்ற தீபங்கள் என்னென்ன, இந்த கார்த்திகை தீபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, விளக்கு அப்படின்னா என்னென்ன, இந்த மாதிரியான எண்ணற்ற விஷயங்களை நம்ம இந்த இதில் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக நண்பர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாசக்தி ஜோதிடத்தில் எண்ணற்ற பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஏதாவது பயிற்சியில் சேரணும்னா சேர்ந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.